திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குண்டலி ஆற்றலும் இம்மாற்றல் ரூலர் வருகையும் அல்லது இம்மாற்றல் ரூலராக குண்டலினி ஆற்றல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அது குறித்து பார்க்க போகிறோம். இம்மார்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா, அழிவில்லாத தன்மை. இம்மாற்றல் ரூலர்னால் அழிவில்லா ஆட்சியாளன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அழிவில்லாத தன்மையை ஆன்மா எப்போது அடைகிறது அப்படிங்கிற கேள்விக்கு, மாயையை கடந்த பிறகு தான் அழிவில்லாத தன்மையை அடைகிறது. வெறுமனே மாயையை கடந்து 36 தத்துவங்களை கடந்தால் மாயையை கடக்கலாம் நாதவெளிக்கு போனால். அதுக்கு மேலேயும் இருக்குது. வெறுமனே இந்த 36 தத்துவங்களை கடந்தால் மட்டும் அழிவில்லாத தன்மையை அடைஞ்சிட முடியாது. அதுக்கு மேலேயும் நாதத்துக்கு மேலே நாதவெளியில் நடனமிடும் நடராஜன் தரிசனம் கிடைத்தால்தான் அந்த அழிவில்லாத தன்மையை அடைய முடியும். இப்போ நம்ம தற்கால உலகத்தில் இப்போ நான் தான் இம்மார்டல் ரூலர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. கனவு கண்டுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த தகுதி இருக்குதா? அவங்க இந்த அனுபவத்தை பெற்று இருக்காங்களா? மாயை கடந்து இருக்கிறாங்களா? மாயை கடந்தால்தான் அழிவில்லாத தன்மையை பெற முடியும். ஆனால் அவங்க மாயையை கடந்து இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, மாயையை கடக்கலை. வெறுமனே கண்ணை மூடி நான் உட்காந்து தியானம் பண்ணேன், நான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்கிறாங்களே தவிர, அவங்களோட அனுபவத்தை பார்த்தோம்னா அவங்க கற்பனையில் தான் பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய ஞானிகள்னு நம்ம இந்தியாவும் உலகமும் ஒத்துக்கொண்டு பின்பற்றி வரும் நம்ம சத்குரு ஆகட்டும், ஈஷா யோகா மைய சத்குரு ஆகட்டும், அப்புறம் தனி நாடு பிடிச்சி ஒருத்தர் இருக்காரே அவராகட்டும், தனி நாடு, என்னுடைய கொடின்னு தனி கரன்சி அப்படின்ட்டு இந்தியாவை விட்டு வெளியேறி சட்டத்திட்டங்களுக்கு பயந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவராகட்டும், இவங்க மாயையை கடந்தார்களான்னா இல்லை, மாயையில் தான் உழன்று கொண்டு இருக்கிறார்கள். இவங்க தன்னை அவதாரம் என்றும் தன்னை கடவுள் என்றும் மக்களை ஏமாற்றி உங்களை நான் இன்பமான நிலைக்கு அழைத்து செல்கிறேன். பல பணக்காரங்கள்லாம் போய் இவங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. பல கோடீஸ்வரர்கள் இவங்கள்ட்ட போய் மாட்டுறாங்க. மன நிம்மதி இல்லாத கோடீஸ்வரர்கள். பணம் அதிகமாக சேர்ந்து அடுத்தவங்களுக்கு மனசால உதவி மனப்பான்மை இல்லாதவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது, மன நிம்மதி வராது. ஒரு இளமையில் வேணுன்னா நிம்மதியோடு இருக்கேன், இதை செய்கிறேன், நான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட முதுமை காலத்தில் என்ன வந்துடுதுன்னா, இதுவரைக்கும் அனுபவித்தது, இதுவரைக்கும் எத்தனையோ நாடுகள் சுற்றி வந்தது, உலகியல் இன்பங்களை அனுபவித்ததெல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு கடைசி காலத்தில் தான் புரிய வருது. இப்படி புரிய வரும்பொழுது அவங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மையும் ஒரு பயமும், நம்மள்கிட்ட இருக்கிற சொத்தை யாராவது பிடுங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் அவங்கள நிம்மதியற்ற நிலைமைக்கும், இன்னொன்று அவங்களோட வாரிசுகளும் அவங்க சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களும் அவர்களிடம் என்ன உறவு வைத்துக் கொள்கிறார்களோ அந்த உறவுகளெல்லாம் அவங்க நினைக்கும் பொழுது பணத்துக்காக தான் அவங்களாம் பழகுறாங்க. பணத்தை நம்மள்டேருந்து எப்படியாவது இவங்க கைப்பற்றிடுவாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்களோங்கிற பயம் பல கோடீஸ்வரர்களுக்கும் இருக்குது. இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிடுவோமோ, தப்பான வழியில் சேர்த்த பணம், அதனால் அவங்க நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியாக இதுக்கு தீர்வு என்னன்னு அவங்க தேடுறாங்க. இப்படியான சாமியார்கள் தான் தீர்வுன்னு நினச்சி அவங்கள்ட்ட ஓடுறாங்க. நித்யானந்தாவாகட்டும், சத்குருவாகட்டும், இது மாதிரி தியானம் கற்றுத்தரேன், உங்களுக்கு நிம்மதியை தரேன், உங்களுக்கு யோகம் சொல்லித்தரேன், உங்களுக்கு மெடிடேஷன் சொல்லித்தரேன் அப்படிங்கிற உங்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்க இதான்ப்பா ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு தியானத்தை சொல்கிறாங்க. ரிலாக்ஸ் ஆகுது. உடனே நான் இதுவரை இல்லாத நிம்மதியை அடைந்தேன்னு சொல்லிட்டு அந்த கார்ப்பரேட் சாமியார்கள்ட்ட இவங்க ஏகப்பட்ட சொத்துக்களை ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரியான இளிச்ச வாய்கள்கிட்ட ஏமாற்றி சொகுசு வாழ்க்கை வாழுறாங்க. இவங்கெல்லாம் மாயையை கடந்தார்கள்னா, இந்த மாதிரியான கார்ப்பரேட் சாமியார்கள் மாயையை கடக்க முடியாது.
அவர்கள் வந்து இதிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். மாயையிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் தான் இம்மார்ட்டல் ரூலர்னு தனக்கு தானே வெளியில் சொல்லாமல், நான் கண்ண மூடுனா கனவு கண்டேன், இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு. சில பேர் பாட்டு எழுதிட்டுலாம் இருக்கிறாங்க. இந்த அறம்பாடி பாடல்கள், புறம்பாடி பாடல்கள்னு சில பேர் பாட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் வேணும்னாலும் அழிவில்லாத தன்மையை அடைய முடியும். அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தமான உண்மை. ஒருத்தன் தான் அந்த தன்மையை அடைய முடியுமா? அப்படி ஒருத்தனுக்கு தான் அந்த தகுதி இருக்குதா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் அந்த தகுதியை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை பயன்படுத்த தான் அவங்களுக்கு பக்குவம் வரலை. அந்த பக்குவம் வந்த பிறகு அதை பயன்படுத்துவாங்க எல்லாருமே. அது வரைக்கும் காலச்சூழலில் மாட்டி, மாயை சூழலில் மாட்டி தான் தன்னுடைய அனுபவங்களை மெருகேற்றி தான் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அதை பற்றி நாடி ஓடுவாங்க. அழிவில்லாத தன்மையை ஆண்டவனை எப்போ தேடுவாங்கன்னா, ஆன்மா பல பிறவிகள் எடுத்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்து எதுலேயுமே திருப்தி இல்லாத நிலை அந்த ஆன்மாவுக்கு எந்த பிறவியில் வாய்க்குதோ அந்த பிறவியில் தான் அது தேடும் ஞானத்தை. அப்போ தான் அது அடைய முடியும் அழிவில்லாத தன்மையை. அழிவில்லாத தன்மைனா மாயையை கடந்து இறைவனை தரிசிப்பது. புறத்தில் வணங்குறது, புறத்தில் வழிபாடு செய்கிறதுல அது கைகூடுமான்னா, அதற்கான புறத்தில் வழிபாடு செய்யும் பொழுது இறைவன் அந்த வழியை காட்டுவாரே தவிர, புறத்தில் வழிபட்டே அந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. அந்த வழியை காட்டுவார். மிகுந்த பக்தி செலுத்தி கோயிலுக்கு செல்வது, இறைவனை வணங்குவது அப்படின்னு எந்த ஆன்மா பக்குவத்தில் அது செய்யுதோ, உண்மையான பக்தியோடும் உண்மையான நோக்கத்தினோடும் எந்த ஆன்மா பக்தி செலுத்துதோ இறைவனிடத்தில், அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அந்த வழியை காட்டுவார், அந்த ரகசியங்களை சொல்லுவார். ஆன்மா தான் தன் முயற்சியால் அந்த மாயை கடக்கும் அந்த வித்தையை கற்று வித்தையில் தேர்ச்சி பெற்று அதுதான் தன் முயற்சியால் மாயையை கடந்து இறைவனை அடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறைவன் விதிக்கப்பட்ட ஒரு விதி. ஏன்னா ஆன்மா பட்டே தெளியும் பட்டே திருந்தும் எதையும் அனுபவித்தே அறியும் தன்மை பெற்றது ஆன்மா. எதையும் அனுபவிக்கலாமையே அனைத்தையும் அறியும் தன்மை பெற்றவன் கடவுள் இறைவன். எதையும் அனுபவித்தே அறியும் தன்மை கொண்டது இந்த ஆன்மா. இப்போ ஒருத்தர் ஆசைப்படுறாரு, நானும் அழிவில்லாத தன்மையை அடையணும், மரணமில்லா பெருவாழ்வை அடையணும். வள்ளலார் சொன்னாரே அந்த மாதிரியான இம்மார்டலிட்டி மரணமில்லா பெருவாழ்வை அடையணும், துன்பங்களை கடந்து செல்லணும், இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னா, அவர் சொன்ன ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அதை பின்பற்றணும். சிவகாரணிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இப்படிலாம் அதில் தன் மனதையும் உடம்பையும் புத்தியையும் பண்படுத்தி அதன் பிறகு வள்ளலார் சொன்ன தியான முறைகளுக்கு உட்பட்டு அதை செய்யும் பொழுது தான் தொடர்ச்சியாக அந்த முயற்சியில் இருக்கும் பொழுது எந்த துன்பம் வந்தாலும் தடைப்பட்டு நில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த ஆன்மாவானது மாயையை கடக்க முடியும். இந்த மாயையை கடப்பதற்கு முக்கியமான தியானமாக வள்ளலார் சொல்கிறது ஓம்கார தியானம். இந்த ஓம்கார தியானமானது அதை செய்து அனுபவம் பெற்ற பிறகே உங்களுக்கு உண்மை விளங்கும். ஓம்கார தியானம் குறித்து யாருக்காவது வேணும்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அந்த ஓம்கார தியானம் யார் சொல்லியிருக்கா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றேன். ஓம்கார தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆரம்பிச்சிடலாமன்னா அதை ஆரம்பிக்க முடியாது, ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி உலகிலேயே இருந்துக்கிட்டு எல்லாருமே பண்ணுறேன், நான்வெஜ் சாப்பிட்றேன், இன்னும் ஜீவகாரணிய ஒழுக்கத்துக்கோ இல்லை கரண ஒழுக்கத்துக்கோ மனதை கட்டுப்படுத்தி மனதை நல்ல வழியில் செலுத்துகிற அந்த வழியில் இன்னும் கொண்டு வரல, மனத்தை நான் பழக்கப்படுத்தலை, அப்படி தன்மையில் இருக்கிறவங்க ஓம்கார தியானம் பண்ணுனா அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காது. அந்த மனதை சாத்வீக குணத்திற்கு மாற்றி வெஜிடேரியனாக மாறி சைவ உணவிற்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் மனதை பழக்கப்படுத்தி கரண ஒழுக்க என்று சொல்லப்படுகின்ற உருவ மத்தியில் மனதை செலுத்த
மனதை பழக்கப்படுத்தி அதன் பிறகு ஓம்கார தியானம் செய்யணும். யாருக்காவது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன். அந்த முறையை சிவகுரு சத்திய தீபம் டிவி சேனல் சிவகுரு போட்டிருக்காரு. அவரே அதை செய்யலைன்னா கூட அவர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொன்னதா, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இம்மார்ட்டல் ரூலராக யாருக்காவது ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா இதை செய்யாமல் ஆக முடியாது. அப்படி கனவுகள் இருந்தால் மாயையை கடக்காதவன் இம்மார்ட்டல் ரூலராக அழிவில்லாத தன்மை பெற முடியாதுங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிங்க. புறத்துலேயே பார்க்குறதும் புறத்தில் நடக்கிறதெல்லாம் தன்னை இம்மார்ட்டல் ரூலர்னு இந்த கனவுலாம் சொல்லுது. கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு வந்து கண்ணை மூடுனா தியானித்து கண்மூடி தியானிக்கிறேன், எனக்கு இது மாதிரிலாம் வருது, அது மாதிரிலாம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு கற்பனையில் வாழுறவங்க இனிமேலாவது அதை விட்டு உண்மையான அனுபவத்திற்கும் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க. ப்ராக்டிக்கலாக தான் அடைய முடியுமே தவிர அழிவில்லாத தன்மையை இம்மார்ட்டல் ரூலராக ஆக முடியுமே தவிர கனவு காண்பதனால இம்மார்ட்டல் ரூலர் ஆக முடியாது. அழிவில்லாத தன்மை எப்போது பெற முடியும்னா மாயையை கடக்கும் பொழுது தான், மாயையை கடந்த பிறகு இறைவனை கண்ட பிறகு தான் அந்த தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத உண்மையை புரிஞ்சுக்கிங்க தயவு செய்து. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போடுறீங்க. எந்த தகுதியுமே இல்லாமல் குருவி தலையில் பனங்காய வச்சா குருவி தலை தான் ஒடியும், சாயும், முறியும். அதால் அந்த பாரத்தை தாங்க முடியாது. எந்த தகுதியுமே இல்லாத நபர்கள் வந்து தான் இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லாதவன், கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்கள் தலையிலேயே குருவியாக உங்களை ஓமைப்படுத்தி உங்கள் தலையில் பெரிய பனம்பழத்தை வச்சு பாருங்கள். குருவி தலையில் இந்த பனம்பழம் குருவியால் அந்த வெயிட்டை தாங்க முடியாது. அதுபோல் உங்களை தகுதி மீறி ஆசைப்படாதீங்க. தகுதியை மீறி ஆசை வளர்த்து கொண்டு கனவுகளிலும் இருக்காதீங்க. உண்மையான ப்ராக்டிக்கலுக்கு வாங்க. உண்மையான அனுபவத்தை பெற்று அதன் பிறகு தான் யார் வேணால் ஆகலாம். இந்த ஒருத்தரால் தான் இந்த தகுதியை அடைய முடியும். அழிவில்லாத தன்மையை வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒருத்தர் தான் அடைய முடியுங்கிற இது இறைவன் வகுத்தில் நியமிக்கலை. எல்லாருக்கும் அந்த தகுதியை கொடுத்துருக்கான். எல்லாரும் அழிவில்லாத தன்மை பெற முடியும். அது வந்து ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் தான் பெற முடியும், கனவுகளில் பெற முடியாது. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஓம்கார தியானம். மேலும் இந்த போலி சாமியார்களும் அனுபவமற்ற இந்த தியானத்தை சொல்லித்தரும் அன்பர்களும் இந்த பாம்பு வந்து மூலாதாரத்தில் படுத்திருக்கு, நம்ம குண்டலினி தியானம் செய்யும் பொழுது அந்த பாம்பானது எந்திரிக்கும், அது ஒவ்வொரு சக்கரத்திலும் வளைந்து வளைந்து சென்று சுழுமுனையை அடையும், அப்பொழுது நமது ஆற்றல் எல்லாம் வெளிப்படும்னு சொல்கிறாங்களே, அது வந்து நான் அனுபவத்தில் கண்டேன், அது பொய். சரிங்களா? அது அனுபவமற்ற அபக்குவிகள் சொல்லும் வார்த்தைகள். இந்த பாம்பு மூலாதாரத்தில் படுத்து கிடக்கு, அது மேலே ஏறி வளைஞ்சு வளைஞ்சு செல்லுது, அது ஒவ்வொரு சக்கரத்துலேயா பயணிக்க நீண்ட நெடுங்காலம் ஆகும், 12 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும், 50 வருஷம் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்கள, அது வந்து பொய். நீங்கள் இந்த பக்குவத்துக்களை வந்து நான் சொன்ன பக்குவத்தில் வந்து ஓம்கார தியானம் செஞ்சிங்கன்னா முருகன் வேல், பொன்னிற செவ்வேல் மூலாதாரத்தில் கிளம்பி உங்கள் சுழுமுனையை திறக்கிறத நீங்கள் அனுபவத்தில் காண்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இவங்க சொன்ன கதை அப்படிலாம் பொய்ன்னு புரியும். சரிங்களா? இவங்க சொன்ன இந்த பாம்பு மூலாதாரத்தில் படுத்து கிடக்கிறதாகவும், அது வந்து ஒவ்வொரு சக்கரத்துலையா ஏறுவதாகவும், இந்த சக்கரங்கள் இருப்பதும் இந்த பாம்பு படுத்து கிடக்கிறதும் உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் ஓம்கார தியானம் செஞ்சு அனுபவத்தில் உங்கள் சுழுமுனை வாசல் திறக்கும் பொழுது அதை புரிஞ்சுப்பீங்க. அப்போ தான் இத்தனை கார்ப்பரேட் சாமியார்களும் போலி இவங்கள்லாம் எந்த அனுபவமும் அற்றவர்கள், சும்மா கண்ணை மூடி நெத்தி போட்டில் கவனம் வச்சு தியானம் பண்ணால் எல்லாத்தையும் அடைஞ்சிறதா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் அந்த உண்மையை உங்களுக்கு வெளிவரும். நான் எப்படி அந்த அனுபவத்தில் உண்மையை கண்டுட்டனோ இவங்கெல்லாம் போலிகள் அப்படின்னு, அந்த அனுபவத்தை நீங்களும் பெறும்போது தான் இந்த கார்ப்பரேட் சாமியார்களுடைய தகுதி உங்களுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.